ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய டாப்பிட்டூ சேனலில் ரொம்பவே டேஸ்டியான ஆனியன் கச்சோரி எப்படி ரெடி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் 2 கப் அளவுக்கு மைதா மாவு, 1 ஸ்பூன் ரவை, அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக சீனி, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நெய் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நெய் ஜஸ்ட் ஃப்ளேவருக்காக நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் வரணும் அப்படின்னா, நீங்கள் பிசையும் போது உங்களுக்கு மாவை இப்படி கையில் பிடிச்சு பார்த்தீங்கன்னா அந்த மாவை உதிராமல் இருக்கணும். ஸோ கையில் ஷேப்பாக இருக்க மாதிரி இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னா நீங்கள் கரெக்டாக அதோட மாவு பிசைறதை ஸ்டாப் பண்ணிடலாம். அப்படி உங்களுக்கு வரல அப்படின்னா அதுக்கேற்ற அளவுக்கு நீங்கள் எண்ணெய் ஊற்றி அந்த கன்சிஸ்டன்சி நீங்கள் வர வைக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா கையில் பிடிக்கும் போது இந்த மாதிரி நிற்கிது. ஸோ இப்போ நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி ஃபுல்லாக எல்லா மாவையும் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக மாவு எல்லாத்தையுமே பிசைஞ்சு எடுத்தாச்சு. ஸோ இந்த மாவில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் ஊற்றி அதை ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அதை அப்படியே ஒரு 20 நிமிஷம் அப்படியே நம்ம வச்சிடலாம். ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கச்சோரிக்கு உள்ளே வைக்கிற அந்த ஸ்டஃப் ரெடி பண்ணிடலாம். ஸோ அந்த ஸ்டஃப்புக்கு நம்ம என்ன பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு ஒரு பேனில் நான் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஸோ எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறமா எண்ணெய் இப்போ லைட்டாக சூடாயிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஒரு 5 செகண்ட் லைட்டாக அப்படி வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேவையான அளவு மிளகாய். ஸோ மிளகாய் பார்த்தீங்கன்னா நான் ஒரே ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே கொஞ்சமாக வதக்கி விட்டுக்கலாம். ஸோ கொஞ்சமாக வதக்கி விட்டுட்டு நான் வெட்டி வச்சுருக்க 3 பெரிய வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆட் பண்ணிவிட்டு வெங்காயத்தை நம்மளுக்கு சீக்கிரமாக வதங்கணுங்கிறனால நான் உப்பு இதில் தேவையான அளவுக்கு உப்பு இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ உப்பு போட்டுட்டு அது கொஞ்சமாக வதக்கி விட்டுக்கலாம். ஸோ வெங்காயம் ரொம்ப ப்ரௌனாக வதங்கணும்னு ஒன்று அவசியம் கிடையாது. ஸோ கொஞ்சமாக லைட்டாக கலர் மாறும் இல்லையா, ஸோ அந்த டைம்லேயே நீங்கள் அடுத்த மசாலாஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் லைட்டான ஒரு எல்லோயிஷாக வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அப்புறம் 2 ஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா இல்லைனா கரம் மசாலா. நான் இப்போ கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட சாட் மசாலா இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா மசாலாஸுமே இப்போ போட்டாச்சு. இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 1/2 லெமன், ஸோ 1/2 லெமன் ஜூஸ் இதில் நம்ம பிழிஞ்சு விட்டுக்கலாம். உங்ககிட்ட மாங்காய் தூள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எல்லாத்தையுமே ஆட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நல்லா வெங்காயமே நல்லா கொஞ்சமாக மசிஞ்சிருச்சு. ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு 1/2 கப் அளவுக்கு நான் கடலை மாவு இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதாவது கிட்டத்தட்ட ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு உங்களுக்கு கடலை மாவு இதுக்கு வரும். ஸோ அந்த அளவுக்கு கடலை மாவை இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பிரட்டி விட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கடலை மாவை ஆட் பண்ணி ஃபுல்லாக பிரட்டியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கடைசியாக அந்த கொத்தமல்லி தலையை கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு இதில் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா பிரட்டி விட்டுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு உள்ளே வைக்கிற ஸ்டஃப் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்மளுக்கு மாவு 20 நிமிஷம் கழிச்சு நம்மளுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 20 நிமிஷம் ஆயிடுச்சு. 20 நிமிஷம் கழிச்சு அந்த மாவை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. ஸோ ஆல்ரெடி நம்மளுக்கு எண்ணெயில் நல்லா ஊறி இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பிசைஞ்சு விட்டுக்கிறேன் அந்த மாவை. ஸோ பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு குட்டி குட்டி பால்ஸாக இந்த மாதிரி நான் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பாலில் ஒரு பால் மட்டும் இப்போ நான் கையில் எடுத்து உங்களுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு கச்சோரி நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னா, அந்த பால்ஸை ஒன்று எடுத்து கையில் இந்த மாதிரி சின்னதாக ரவுண்ட் ஷேப்பில் தட்டிக்கலாம். ஸோ தட்டிட்டு நடுவில் மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக குழிவாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த பூரணம் நம்மளுக்கு உள்ளே நிற்கணும். ஸோ அதுக்காக நம்ம கொஞ்சமாக குழிவாக இருக்க மாதிரி பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி லைட்டாக உள்ளே மட்டும் லைட்டாக நடுவில் ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா அந்த மாதிரி குழிவாயிரும். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு அந்த நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த பூரணத்தை உள்ளே வச்சுக்கலாம். ஸோ பூரணத்தை வச்சுட்டு இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம மடிக்கும் போது அது வெளில வராமல் இருக்கும்.
இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த சைடில் கார்னரில் இருக்க அந்த மாவு எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரெஸ் பண்ணி கொஞ்சமாக வந்து பெருசாக எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ இது எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் ஃபுல்லாக வந்து கவர் பண்ணி இந்த பூரணத்தை வந்து மூடிடலாம். ஸோ மூடிட்டு மீதி மேலே வர மாவை நம்ம எடுத்து விட்டுறலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா நமக்கு பால் ஷேப்பில் வந்துச்சு. இது நல்லா வந்து மறுபடியும் மாவு வந்து நம்ம உருட்டுற மாதிரி ஃபுல்லாக ரவுண்ட் ஷேப்பில் உருட்டிட்டு அதை கையில் வச்சு இந்த மாதிரி சின்னதாக வந்து ரவுண்ட் ஷேப்பில் வந்து கொண்டு வந்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வெளியில் மாவு இருக்குது, உள்ளே வந்து நம்மளுக்கு பூரணம் வந்து செட் ஆயிடுச்சு. ரொம்ப வந்து நீங்கள் அழுத்தி வந்து பிசைஞ்சிங்க அப்படின்னா அந்த பூரணம் வந்து நம்மளுக்கு வெளியில் வந்துடும். ஸோ கொஞ்சம் கனமாகவே இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ அதே மாதிரி நான் எல்லாமே வந்து ரெடி பண்ணிட்டேன். ஸோ இப்போ இதை வந்து நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்கிறது மட்டும்தான் நம்மளுக்கு வந்து வேலை. ஸோ வந்து எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா நான் கடலெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். கடாயில் வந்து எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்த அந்த கச்சோரி எல்லாத்தையுமே போட்டு பொரித்து எடுத்துடலாம். ஸோ வந்து இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சு பொரிக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்க அப்படின்னா வெளியில் மட்டுமே தான் பொரியுமே தவிர உள்ளே வந்து எதுவுமே வந்து பொரியாது. ஸோ அதனால் நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் வந்து நல்லா பொரிக்கணும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி பெரட்டி விட்டுக்கோங்க, லைட்டாக கலர் மாறவும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து கலர் வந்து மாறி வந்துருச்சு, பொரிஞ்சிருச்சு. ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில் நம்மளுக்கு வந்து வெளியில் வந்து எடுத்துடலாம். ஸோ பார்த்திங்கன்னா இந்த எண்ணெய் எல்லாத்தையுமே நல்லா வடிச்சிட்டு நான் அதை பிளேட்க்கு வந்து ஷிஃப்ட் பண்ணிடுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு ரொம்பவே டேஸ்டியான அண்ட் கிறிஸ்பியான ஆனியன் கச்சோரி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கூட வந்து நீங்கள் ரெடி பண்ணி சாப்பிட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸாக கூட வந்து இதை ரெடி பண்ணி சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடச்சி காட்டுற எந்த அளவுக்கு மொறுமொறுன்னு இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இந்த ஆனியன் கச்சோரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டொமேட்டோ சாஸ் வச்சும் சாப்பிட்லாம், அப்படி சும்மாவே சாப்பிட்றதா இருந்தாலுமே ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஸோ இந்த டிஷ்ஷை நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.